அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக உள்ளார். அதே போல சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலா ராசியிலும் ஆட்சி அதிபதி ஆக அமர உள்ளார். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி தரக்கூடும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்களால் பெரிய அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனது உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவங்கள்ட்ட இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரும் காலகட்டம் தான் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும். காரிய தடை நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயரெடுக்கும் முயற்சிகள்லாம் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. அதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். புரட்டாதி 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற மனச்சஞ்சலம் உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறத தவிர்ப்பது நல்லது. திடீர் பணத்தேவை உண்டாகலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேவதி. வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அருகில் இருக்கும் ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா உங்களுக்கு நல்லது நடைபெறும். அடுத்தது அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை, திங்கள், வெள்ளி. சந்திராசிரம தினம் 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 27, 28. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செப்டம்பர் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.